Hi friends, now I'm going to class 11 CBSE Max chapter 1 sets. அதில் வந்து exercise 1.1ஓட introduction video பார்க்க போகிறோம். First setsனா என்ன நம்ம பார்க்க போகிறோம். A set is a well defined collection of distinct objects called elements or members. The objects in a set must satisfy a specific property that distinguish them from other subjects. அதாவது இப்போது செட்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பொருளை ஒரு பாத்திரத்துக்குள்ளேயோ ஒரு கூடைக்குள்ளேயோ ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அந்த பொருளை வந்து முழுமையாக வந்து சொல்கிறத தான் வந்து என்ன சொல்லுவோம்னா செட்ஸ். இதே நம்ம அதை டெஃபைன் பண்ண முடியல, இது வந்து ப்ராப்பராக டெஃபைன் பண்ண முடியலன்னா அதை வந்து நாட் செட். எதெல்லாம் நம்ம வெல் டிஃபைன் பண்ண முடியுமோ ஒரு ஆப்ஜெக்டை அதை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா செட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Examine the following collections. First one, odd natural numbers less than 10. அதாவது odd natural numbers. Odd natural numbers na என்னது? 1, 3, 5, 7, 9. These are odd natural numbers. Next, even numbers na 2, 4, 6. அதெல்லாம் வந்துட்டு even numbers. Okay, odd natural numbers less than 10. அப்போ odd natural less than 10 na 10க்குள்ளே இருக்கிற லெஸ் தென் 10னா 10க்குள்ளே இருக்கிற ஆட் நம்பர்ஸ் ஆல் நேச்சுரல் நம்பர். இப்போ 10க்குள்ளே இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே 1 to infinity. அதில் வந்து லெஸ் தென் 10க்குள்ளே என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா 1, 3, 5, 7, 9 தட் இஸ் செட். ஒய் நம்ம 10 லெஸ் தென் 10ன்னு நம்மளுக்கு டினோட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அதை வந்து செட்டுன்னு சொல்லலாம். இதுவே ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்ஃபினிட் லெவல் போச்சுன்னா அதை வந்து நம்மளால செட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து லெஸ் தென் 10, அப்போ 10க்குள்ளே நம்மளால கவுண்டபிள் பண்ண முடியும், ஒரு டெஃபைன் கொடுக்க முடியும், வெல் டெஃபைன் கொடுக்க முடியும். அதனால தான் இது வந்து என்ன சொல்லுவோம்னா செட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு த ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. த ரிவர்ஸ் ஆஃப் இந்தியானா நம்ம இந்தியாவில் எத்தனை ரிவர்ஸ் இருக்குன்னு நம்மளால கவுண்ட் பண்ணி கரெக்டாக சொல்ல முடியும், அதை வந்து டெஃபைன் பண்ண முடியும். ஓகேவா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், த ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. அப்போ தட் இஸ் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு த வவல்ஸ் இன் த இங்கிலீஷ் அல்ஃபபெட் நேம்லி AEIOU. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து அல்ஃபபெட்டில் வவல்ஸ்னால் என்ன சொல்லுவோம், AEIOU தான் சொல்லுவோம். அதை நம்ம என்ன பண்ண முடியும், வெல் டிஃபைன், நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா, தட் இஸ் செட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா அது என்னென்ன எந்தெந்த ஷேப்பில் எத்தனை வேரியஸ் எவ்வளோ டைப்ஸ் இருக்குன்னு நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா, அதனால் என்ன சொல்லணும்னா வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் தட் இஸ் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2, 10 நேம்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னால் 2, 3, 5, 7 இதையும் நம்மளால 2, 10 இருக்கிறத டிஃபைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ தட் இஸ் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் வச்சு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன்ஸ் வச்சுன்னா இங்கே பாருங்கள், த சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன். அப்போ x² - 5x + 6 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம அல்ஜிப்ரிக் மெத்தட் அரித்மெட்டிக் பார்த்தோம்னா இங்கே 6 இதை மல்டிபிள் பண்ணோம்னா 6, அப்போது வந்துட்டு 1 இங்கே வந்து நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணால் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு இங்கே 6 ஒன்று, இங்கே -5 ஒன்று. அப்போ இதை வந்து 1, 6 is 6. இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 6 வருது. ஓகே, அப்போது இதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணாலும் -5 வரணும். அப்போ இதை -6ல் 1 போயிடுச்சுன்னா -5. அப்போ x² - x -6x + 6. ஓகேவா, ப்ளஸ் எக்ஸ். அப்போது இங்கே வந்துட்டு பார்க்குறோம், அப்போ இதில் எக்ஸு காமனாக இருக்கா, அப்போ எக்ஸை வெளில எடுத்துடுறோம். அப்போ x - 1. அப்போது -6 இன்ட்டு இங்கேருந்து 6 காமனாக வெளில எடுத்துரும். அப்போ x - 1 = 0. அப்போ x - 6 இன்ட்டு x - 1. அப்போ x = 6, x = 1. தட் இஸ் ஆன்சர். அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை வச்சு ஃபைனலாக ஒரு ஆன்சரை டிஃபைன் பண்ண முடியுது இல்லையா, அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், செட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா செட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிள்ஸ் அண்டு ஃபுல் ஃபார்ம்ஸ். ஒரு சில சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, கேபிட்டல் லெட்டர் NZ, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம செட்ஸில் வச்சு பார்க்கறதுனால த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸை டினோட் பண்ணோம். நெக்ஸ்ட் Z அப்படின்னா த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். இப்போ இசட்னா என்ன சொல்கிறோம், இன்டீஜர்ஸ். இப்போ செட்ஸ்
ஹோல் நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 இன்ஃபினிட்டிவும் போயிட்டே இருக்கும். ஓகே, அது இசட் இன்டீஜர்ஸ்னால் என்ன சொல்லுவோம்? இங்கே பாருங்கள், இன்டீஜர்ஸ்னால் எக்ஸட்ரா -3 -2 -1 0 1 2 3 எக்ஸட்ராவாக போயிட்டுருக்கோம். அடுத்தது ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கியூனா என்னதுன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்னா ரியல் நம்பர்ஸ், த செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இசட் ப்ளஸ்னா த செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் த செட் ஆஃப் பாசிட்டிவ் ரேஷ்னல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஆர் ப்ளஸ்னா த செட் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். திஸ் இஸ் த சிம்பிள் அண்ட் ஃபுல் ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் நோட்ஸ் பாயிண்ட்ஸ். ஒரு சில நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் செட்ஸா இதெல்லாம் செட்ஸ் இல்லையான்ற மாதிரி. ஒரு சில உங்களுக்கு இப்போ நேமிங் தெரிஞ்ச மாதிரி இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில நேம் கொடுத்துட்டு எப்படி நம்ம பிலாங்ஸ் டுனா என்ன, நாட் பிலாங்ஸ் டுனா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஆப்ஜெக்ட்ஸ் எலமெண்ட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஏ செட் ஆர் சினானிமஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு செட் எடுத்துட்டோம், ஏன்னு ஒரு செட் எடுத்துட்டோம்னா அதில் ஆப்ஜெக்ட் இல்லை எலமெண்ட்ஸ் ஆர் மெம்பர்ஸ் அந்த மாதிரி எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்னா சினானிமஸ் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் செட்ஸ் ஆர் யூஷுவலி டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர்ஸ். இப்போ நம்ம அந்த எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட்ஸ் இதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே லாஸ்ட்டாக பார்த்தோமே என் இசட் கியூ ஆர் இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டரில் டினோட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் இப்போ வந்து ஏ எப்படி இப்போ நம்ம சொல்லுவோம்னா இப்போ ஏன்னு இருக்குது. அப்போது இதை வந்து ஒரு காமன் நிறையா வந்துட்டு இதை வச்சு ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது இங்கே. அப்போ இதுக்கு நம்ம இது ஈக்குவல் என்ன டினோட் பண்ணுவோம், அந்த செட்டோட இதை ஏன்னு நம்ம கேபிட்டல் லெட்டரில் தான் டினோட் பண்ணுவோம். எந்த லெட்டர்ஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கேபிட்டலில் தான் டினோட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட். த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ செட் ஆர் ரெப்ரசன்டட் பை ஏ ஸ்மால் லெட்டர்ஸ். முன்னாடி செட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், ஏன்னு கேபிட்டல் லெட்டர் சொல்லுவோம். அதே அந்த செட்டுள்ளார இருக்கிற வந்து எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு டினோட் பண்ணுவோம்னா ஸ்மால் லெட்டர்ஸில் வந்து டினோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்போனா ஏதாச்சும் அல்ஃபபெட்டிக் ஆர்டர் வரும்போது ஸ்மால் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் வந்தால் நம்பர்ஸ் கொடுத்துருவோம். இந்த மாதிரி அல்ஃபபெட்டிக் ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம ஸ்மால் லெட்டரில் வந்து டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், ஏ பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், க்ரீக் சிம்பிளால் இப்படி பிலாங்ஸ் டு, இதுதான் பிலாங்ஸ் டு. அப்போது இந்த பிலாங்ஸ் டுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் திஸ் சிம்பிள், க்ரீக் சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், ஏ நாட் பிலாங்ஸ் டுனா நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா பிலாங்ஸ் டுனா இந்த மாதிரி சிம்பிள் பண்ணுவோம். அதே நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி, தட் இஸ் க்ரீக் சிம்பிள் ஆஃப் நாட் பிலாங்ஸ் டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா செட்ஸை வந்து 2 மெத்தட்ஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெத்தட் ரோஸ்டர் ஆர் டேப்லர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்மோட என்ன அனதர் நேம்னா டேப்லர் ஃபார்ம்னு டெனோட் பண்ணுவோம். செகண்ட் செட் பில்டர் ஃபார்ம். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 மெத்தட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. செட்ஸை வந்து 2 மெத்தட்ஸாக ரோஸ்டர் ஆர் டேப்லர் ஃபார்ம், செட்ஸ் ஆர் பில்டர் ஃபார்ம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோஸ்டர் ஆர் டேப்லர் ஃபார்ம்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரோஸ்டர் ஆர் டேப்லர் ஃபார்ம் ஆஃப் ரெஃபரன்சிங் a set, all the elements of the set are listed separated by commas and enclosed within curly brackets. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு காம்பவுண்ட்ஸோ ஒரு ஏதாச்சும் ஒன்று லெட்டர் ஒரு வேர்ட்ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா அதை ரோஸ்டர் ஃபார்மில் எப்படி எழுதுவோன்னா இந்த மாதிரி கேர்லி ப்ராக்கெட்ஸ் உள்ளார செப்பரேட்டாக கமா யூஸ் பண்ணி எழுதுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 6 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செட் ஆஃப் ஏன்ற ஒரு செட் எடுத்துக்கிறோம், நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எது வரையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, இங்கே லெஸ் தென் 6க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை வந்து சொல்லியிருக்காங்க நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ நம்ம வந்து ஏன்னு ஒரு செட்டை எடுத்துக்கிறோம். லெஸ் தென் 6னா 1 2 3 4 5. ஓகேவா? இந்த மாதிரி கமா யூஸ் பண்ணி கர்லி ப்ராக்கெட் உள்ளார செப்பரேட்டாக போடுறத தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் டேப்லர் ஃபார்ம். அதே அனதர் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்கிறாங்க. 10க்குள்ளே இருக்கிற வந்து ப்ரைம் நம்பர்ஸ் அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க டினோட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ப்ரைம் நம்பர்ஸ், அப்போ பி கேபிட்டல் லெட்டரில் டினோட் பண்ணிட்டோம். இப்போ 2 3 5 7 10க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ்னால் 2 3 5 7. ஓகே, இந்த மாதிரி கர்லி ப்ராக்கெட் உள்ளார கமாஸ் யூஸ் பண்ணி செப்பரேட்டாக போட்டோம் ரோஸ்டர் ஃபார்மில். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள்
செட் ஆஃப் வவல்ஸ் இன் த இங்கிலீஷ் அல்ஃபபெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் வவல்ஸ்னால் AEIOU அப்படின்னு தான் நம்ம டினோட் பண்ணுவோம். அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க ரோஸ்டர் ஃபார்மில். அப்போ V இஸ் ஈக்குவல் AEIOU கமா யூஸ் பண்ணி கர்லி ப்ராக்கெட் உள்ள செப்பரேட்டாக எழுதிட்டோம் ரோஸ்டர் ஃபார்மில். நெக்ஸ்ட் another example. Set of even numbers between 1 and 10. 1லேருந்து 10க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர்ஸை நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ 1லேருந்து 10க்குள்ளேனா என்னென்ன சொல்லுவோம் 2, 4, 6, 8, 10 இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். இப்போ செப்பரேட்டாக நம்ம கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளார போடுறோம். ப்ராக்கெட் ஆஃப் 2, 4, 6, 8, 10 தட் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்காக எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போது செட் பில்டர் ஃபார்ம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரோஸ்டர் ஃபார்ம் பார்த்தோம் டேபுலர் ஃபார்ம். இப்போ வந்து செட் பில்டர் ஃபார்ம் பார்க்க போகிறோம். In the set builder form, a set is defined by a property that its members must satisfy rather than listing the elements explicitly. The set builder notation uses a rule or a property to describe elements of the set. ஓகேங்களா? அதை வச்சு முன்னாடி என்ன பார்த்தோம்னா ரோஸ்டர் ஃபார்மில் ஒரு வேர்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை வந்து செப்பரேட்டாக கம்மா யூஸ் பண்ணி கர்லி ப்ராக்கெட் உள்ளார எப்படி எழுதணும்னு பார்த்தோம். அதே இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 6ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செட் ஆஃப் நேச்சுரல் லெஸ் தென் 6னா 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லுவோம். அப்போ இது மாதிரி ஒரு கேபிட்டல் லெட்டரில் டினோட் பண்ணுறோம் செட்ஸை. அப்போது எக்ஸ் சச் தட் இங்கே செட் பில்டர் ஃபார்மில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா எக்ஸ் சச் தட் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். அப்போது பிலாங்ஸ் டு n. why belongs to n? நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ்னால் அந்த செட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிலாங்ஸ் டு இருக்குது. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் எதுனா லெஸ் தென் 6. அப்போ எக்ஸ் லெஸ் தென்னா லெஸ் தென் இந்த சைடு வரும். அப்போ 6 லெஸ் தென் சிம்பிள் 6. ஓகேங்களா? இதுதான் வந்து சொல்லுவோம். அதே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 6னா எக்ஸோட ஈக்குவல் போடுவோம். இங்கே வெறும் லெஸ் தென் 6 மட்டும் கொடுத்துருக்கனால லெஸ் தென் 6ன்னு டினோட் பண்ணுவோம். another example. செட் ஆஃப் வவல்ஸ் இன் த இங்கிலீஷ் அல்ஃபபெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எழுதுவோம்? அப்போது எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈஸியாக எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈஸியாக இதுதான் வந்து பில்டர் ஃபார்ம் சொல்லுவோம். அப்போது வவல் இன் த இங்கிலீஷ் அல்ஃபபெட். ஓகேவா? இதுதான் இப்படி தான் டினோட் பண்ணுவோம் செட் பில்டர் ஃபார்மில். another example. செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்கிறாங்க. 10க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது P is equal capital letter P equal இங்கே என்னன்னா பில்டர் ஃபார்ம் செட் பில்டர் ஃபார்ம். அப்போ எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈஸியாக ப்ரைம் நம்பர்ஸ் அண்டு எதோட லெஸ் தென் 10. அப்போது எக்ஸ் லெஸ் தென் 10. ஓகேவா? நெக்ஸ்ட் another example. செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 10. 1லேருந்து 10க்குள்ளே இருக்கிற பிட்வீன் ஈவன் நம்பர்ஸ். அப்போது இ கேபிட்டல் லெட்டர் சிம்பிள். அப்போது இங்கே வந்து என்ன சொல்லுவோம் செட் பில்டர் ஃபார்ம் எக்ஸ் சச் தட் n. இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈவன் n நேச்சுரல் நம்பர்ஸ் தான். இது 1 to 10நாலே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போது அதில் வந்து என்ன சொல்லுவோம்னா இதே வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கும் இதெல்லாம். அதுக்காக பிலாங்ஸ் டு n. அண்ட் பிட்வீன்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்காங்க 1, 10. அப்போ 1க்கு பதிலாக பிட்வீன் என்ன பண்ணுவோம்? இங்கே வந்து லெஸ் தென்றனால எக்ஸ் லெஸ் தென் போட்டோம். அதே இங்கே பிட்வீன் சொல்லியிருந்தாங்கன்னா 1 less than x less than 10. அப்போ and x is even. ஓகேவா? that is the set builder form methods. ஓகேங்களா? ஓகே, இதோட நம்மளுக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து முடியுது. இதுதான் வந்து எக்ஸசைஸ் 1.1ஓட இன்ட்ரொடக்ஷன்ஸ் ஃபுல்லாக. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.